ரவியும் டிஃபமேஷன் ஃபைல் பண்ணியிருந்தாங்க கெனிஷா மேலே. ஏன்னா அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஏதாவது பேசிட்டு ஏதாவது நோண்டிகிட்டே இருக்கிறதுனால ஃபைல் பண்ணியிருக்காங்க. சோஷியல் மீடியாவில் வந்து நீங்கள் இதெல்லாம் பண்ணுறது வந்து கோர்ட்டில் வந்து டிஃபமேஷன் சூட்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க. இது பியூர்லி ஃபேமிலி டிஸ்பியூட், பியூர்லி ஃபேமிலி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ யூ டீல் வித் இட் அவுட் சைட் கோர்ட். ஆன்லைனில் மற்றவங்களை பற்றி தப்பாக பேசுறது, தப்பாக போஸ்ட் பண்ணுறது, கிரிமினல் இன்டிமிடேஷனாக ஒருத்தங்களை வந்து நீங்கள் த்ரெட்டன் பண்ணுறீங்க. நான் வந்து உன்னை எக்ஸ்போஸ் பண்ணிடுவேன், உன்னை பற்றி நான் இப்படி பண்ணிடுவேன். அவங்களோட இன்டென்ஷனே உங்களோட பீஸ் ஆஃப் மைண்டை வந்து நான் வந்து டிஸ்ட்ராய் பண்ணணும். சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஹூவர் இட் மே பி, இன்சல்ட் பண்ணுறதே யாரும் உங்களுக்கு ரைட்ஸ் கொடுக்குது? அதுவே தப்பு தானே. ஸோ பிஸ்னஸ் பற்றி தான் இன்சல்ட் பண்ணாங்க, அதுக்காக தான் நீங்கள் டிஃபமேஷன் சூட் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு. இன்சல்ட்டிங் எனிபடி. சரி, இதே இப்போ ஒருத்தங்களை வந்து சில பேரை வந்து காஸ்ட் வச்சு டிஃபேம் பண்ணுறாங்க, சில பேர் வந்து ரிலிஜன் வச்சு டிஃபேம் பண்ணுறாங்க. அது பார்க்கும்போது 299 ஆஃப் பிஎன்எஸ் வில் அட்ராக்ட். யூஸ்வலாக ஜட்மெண்ட்ஸ் வந்து ஒரு 5-6 இயர்ஸ் இருந்துட்டு ஜெயிலில் இருந்துட்டு இம்ப்ரிசன்மெண்ட் ஒரு 5 or 10 years, 7 to 10 years இருந்துட்டு அதுக்கப்புறம் டெத் பெனால்ட்டி அந்த மாதிரி போடுவாங்க. இப்போ டெத் பெனால்ட்டின்னு சொல்லிட்டாங்க, தே வில் கோ ஃபார் அப்பீல். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பார்த்தாலே தெரியுது நல்லா இருக்கீங்கன்னு. இப்ப மீடியால ரீசெண்டா போயிட்டு இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா, ரவி ஆர்த்தி டிவோர்ஸ் கேஸ். ஆல்ரெடி அவங்க அப்ளை பண்ணி அது கேஸ் நடந்துட்டு இருக்கு. மறுபடியும் பாத்தீங்கன்னா ஆர்த்தி ஒரு சைடு சண்டை போட்டுக்கிறாங்க, கெனிஷா ஒரு சைடு சண்டை போட்டுக்கிறாங்க. மறுபடியும் 2 பேரும் சண்டை போடுறதுல வந்து நீங்க யார பத்தியும் யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் ஒரு தரப்புல சொல்றாங்க. எதனால இவங்க ஆன்லைன்ல வந்து சண்டை போட்டுக்கிறாங்க? இப்போ ஆன்லைன் சண்டை வந்து அதுதான், இப்போ எல்லாரும் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஸோ என்ன எவிடன்ஸ் கிடைச்சாலும் உடனே ஆன்லைன்ல போடுறது அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. சேம் திங் இப்போ ஆர்த்தி ரவியும் டிஃபமேஷன் ஃபைல் பண்ணியிருந்தாங்க கெனிஷா மேலே. ஏன்னா அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஏதாவது பேசிட்டு ஏதாவது நோண்டிட்டே இருக்கிறதுனால ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே இப்போ இதுவே வந்து மாதம்பட்டி ஜாய் கிறிஸ்டல்டா இஷ்யூவும் லிங்க் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா மாதம்பட்டி ஆல்சோ ஃபைல்டு டிஃபமேஷன் அகேன்ஸ்ட் ஜாய் கிறிஸ்டல்டா இந்த ஹைகோர்ட். என்னன்னா இவங்க வந்து சோஷியல் மீடியால என் வீடியோஸை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, என்னை பத்தி அது இதுன்னு தப்பா பேசினாங்க. கோர்ட் என்ன ஒரு ஃபைண்டிங்ஸ் சொல்லியிருந்தாங்கன்னா, இது வந்து ஃபேமிலி டிஸ்பியூட். நீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நீங்க சண்டை போட்டுப்பீங்க, நீங்க திட்டிப்பீங்க, அடிப்பீங்க, அதுக்கப்புறம் சேர்ந்துப்பீங்க. ஸோ நீங்க சோஷியல் மீடியா வந்து நீங்க இதெல்லாம் பண்றது வந்து கோர்ட்டில் வந்து டிஃபமேஷன் சூட்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இது பியூர்லி ஃபேமிலி டிஸ்பியூட், பியூர்லி ஃபேமிலி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ யூ டீல் வித் இட் அவுட் சைட் கோர்ட். இப்போ ஆர்த்தி ரவி ஃபைல் பண்ண சூட் அகேன்ஸ்ட் கெனிஷா, அதுல கோர்ட் வந்து இட் ஹஸ் கிவன் இன்டர்ம் இன்ஜங்ஷன். அது பார்க்கும்போது நிறைய செக்ஷன்ஸ் வரும். இப்போ டிஃபமேஷன் 356, டிஃபமேஷன் உங்களுக்கு இதுதான் தெரியும், ஒருத்தங்களை பத்தி தப்பா பேசுறது. இப்போ 351 எடுத்துக்கிட்டீங்கன்னா கிரிமினல் இன்டிமிடேஷன். ஸோ இந்த மாதிரி ஆன்லைன்ல மற்றவங்களை பத்தி தப்பா பேசுறது, தப்பா போஸ்ட் பண்றது, கிரிமினல் இன்டிமிடேஷனா ஒருத்தங்களை வந்து நீங்க த்ரெட்டன் பண்றீங்க. நான் வந்து உன்னை எக்ஸ்போஸ் பண்ணிடுவேன், உன்னை பத்தி நான் இப்படி பண்ணிடுவேன். அவங்களோட இன்டென்ஷனே உங்களோட பீஸ் ஆஃப் மைண்டை வந்து நான் வந்து டிஸ்ட்ராய் பண்ணணும். ஸோ அது பார்த்தீங்கன்னா கிரிமினல் இன்டிமிடேஷன் சொல்லுவாங்க. 351 ஆஃப் பிஎன்எஸ் ஆக்ட். 352 என்னன்னா, ஒருத்தங்களை வந்து வேணும்ட்டே நீங்க இன்சல்ட் பண்றீங்க, அவங்களோட இன்டென்ஷனே உன்னை இன்சல்ட் பண்ணணும், அந்த இன்சல்ட்னால உனக்கு வந்து தூக்கம் வரக்கூடாது, பீஸ் ஆஃப் மைண்ட். ஐ வாண்ட் டு இன்டென்ஷனலி இன்சல்டிங் அ பர்சன் டு ப்ரொவோக் பிரீச் ஆஃப் பீஸ்னு சொல்லுவாங்க. ஸோ லீகல் டேர்ம். ஸோ ஆல் திஸ் ப்ரொவிஷன்ஸ் வில் கம் அண்டர் தட். இது போல பாத்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிஸ்டல்டா கேஸ்ல இந்த மாதிரி தான் மேம் நடந்துச்சு. ஜாய் மேல மாதம்பட்டி போட்டிருந்தாரு. ஆமா, அதுதான் இந்த மாதிரி ஜாய் வந்து சோஷியல் மீடியால வீடியோஸ் போடுறாங்க, என்னை பத்தி இது பேசுறாங்க. அதான் கோர்ட்டு கிளியரா சொல்லிட்டாங்க, இது வந்து ஃபேமிலி டிஸ்பியூட், ஃபேமிலி கேஸ் ஆல்ரெடி கோர்ட்ல பெண்டிங்ல இருக்கு. அந்த கோர்ட்ல வந்து நீங்க இதை பத்திலாம் மென்ஷன் பண்ணுங்க. பட் ஹைகோர்ட்ல வந்து டிஃபமேஷன் சொல்லி இந்த மாதிரி கோர்ட் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஃபேமிலி டிஸ்பியூட் நீங்க பாத்துக்கோங்க. அதுதான் நடக்குது. இவங்க மேலேயே தப்பு சொல்லிட்டு மறுபடியும் சில வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது அதே கப்பல் ஒன்னா போட்டோ போடுவாங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி. ஸோ
இல்ல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இவங்க பேசுறதுனால என்னோடது பிசினஸ் வந்து கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு. அதனால இவங்கள ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப இவங்க பேசுறதுனால, இவங்க எதுக்கு ஆர்த்தி வந்து கெனிஷா மேல வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போடணும். இப்ப மாதம்பட்டிக்கு பாத்தீங்கன்னா, என்னோட பிசினஸ் லாஸ் ஆகுது அப்படின்னு போட்டிருந்தாங்க. இப்ப கெனிஷா பேசுறதுனால இவங்களுக்கு என்ன மன ரீதியா வந்து ப்ராப்ளம் வருது. அதனால பேச அஃப்கோர்ஸ் ஒரு பிசினஸ் பத்தி தப்பா பேசினாதான் பெரிய விஷயமா? அவங்க ஒருத்தங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹூ ஆர் யூ டு டாக் ஆர் டிகிரேட் அ வுமன்? ஒரு 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 பெண்ணை வந்து டிகிரேட் பண்ணி தகாரா பேசுறதே தகாரா கரெக்டா? தகாத வார்த்தை யூஸ் பண்றதே தப்பு தானே. சோ அதை எப்படி ஜஸ்டிஃபை பண்ண முடியும்? சோ அது தப்பு. அது வரும். அது ஒருத்தங்களை வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல ஒரு ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், ஹூஎவர் இட் மே பி, இன்சல்ட் பண்றதே யாரு உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தது? அதுவே தப்பு தானே. சோ பிசினஸ் பத்தி தான் இன்சல்ட் பண்ணாங்க, அதுக்காக தான் நீங்க டிஃபமேஷன் சூட் ஃபைல் பண்ணும் அப்படி இல்ல. இன்சல்ட்டிங் எனிபடி. இதே இப்போ இப்போ ஒருத்தங்களை வந்து சில பேரை வந்து காஸ்ட் வச்சு டிஃபேம் பண்றாங்க, சில பேர் வந்து ரிலிஜன் வச்சு டிஃபேம் பண்றாங்க. அது பார்க்கும்போது 299 ஆஃப் பிஎன்எஸ் will attract. சோ நீங்க இன்சல்ட் பண்றதும் எதோட நீங்க இன்சல்ட் பண்றீங்க, யாரு லிங்க் பண்ணி இன்சல்ட் பண்றீங்க, ஆல் தட் இஸ் தேர். சோ ஜஸ்ட் லைக் தட். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது ஒரு கல்ச்சராவே மாறிட்டு வருது மேம். நீ டிவோர்ஸ் குடுக்குற, உன்னை பத்தி நான் வந்து சொல்லுவேன், உன்னை நான் அசிங்கப்படுத்துவேன் அப்படின்னு மாறி மாறி அடுத்தடுத்து இந்த 2 கேஸுமே அப்படிதான் ஆன்லைன் கேஸ்லயே நடந்த மாதிரி இருக்கு. மாதம்பட்டியும் ஆர்த்தியும் பாத்தீங்கன்னா நிறைய கேஸ் மீடியால எல்லாருக்குமே டிவோர்ஸ் ஆயிருக்கு. இது 2 மட்டும் அப்படியே ஆன்லைன்லயே சுத்திக்கிட்டு இருக்கு. மீடியா பீப்புள்ல கையில எடுத்துக்கிட்டு அதை பாத்துக்கிட்டு இவங்களே அதை குடுக்குறாங்க, நான் உனக்கு கண்டென்ட் தரேன் அப்படின்ற மாதிரி. இவங்க எதுக்கு இது ஒரு கல்ச்சரை கிரியேட் பண்றாங்க? ஆக்சுவலி முன்னாடி எல்லாம் இப்போ அதுதான், இப்போ எந்த எவிடன்ஸ் வந்து சோஷியல் மீடியால போடுறாங்களோ அந்த எவிடன்ஸ்லாம் கோர்ட்ல சப்மிட் பண்ணுவோம். கரெக்டா? அப்படிதான் இருந்தது. இப்போ சோஷியல் மீடியான்னு ஒண்ணு இருக்கிறதுனால அவங்க என்ன நினைக்கிறாங்க, சரி நான் சோஷியல் மீடியால போட்டுறேன், உனக்கு அசிங்கமாகட்டும், அதுதான். சோ அது பண்ண வேண்டாம். அது எதுக்கு பண்ணிட்டு கோர்ட்ல நீங்க கேஸ் ஃபைல் பண்ணிட்டீங்க, கோர்ட்ல இட் இஸ் பெண்டிங்னா அப்பியர் பிஃபோர் த கோர்ட் அண்ட் கெட் த திங்ஸ் டன். ஸோ சோஷியல் மீடியால நீ ஒன்னு ரிலீஸ் பண்ற, உடனே நான் அதை ரிலீஸ் பண்றது, அது என்னோட ஆஸ்பெக்ட்ல இருந்து பார்க்கும்போது அது கொஞ்சம் இம்மெச்சூரான ஆக்ட் மாதிரி இருக்கு. அதுதான். இப்ப எனக்கு ஒரு டவுட் மேம், இவங்க இப்படி அசிங்கப்படுத்துறாங்க இல்ல இவங்கள பத்தி இவங்க பிரஸ்ல சொல்றாங்க அப்படின்னா அவங்க மேல வந்து மான நஷ்ட ஈடு கேஸ் போடலாம்ல? அதுதான் டெஃபினெட்லி. இப்போ வந்து சிவில் டிஃபமேஷன் சூட் எடுத்துட்டீங்கன்னா அதுதான், ஒருத்தங்களை வந்து நீ இந்த மாதிரி சொல்லிட்ட, நான் ஜஸ்ட் உன் மேல ஒரு கேஸ் போடுறேன் அப்படிலாம் இல்ல. டிஃபமேஷனுக்கு வந்து இம்ப்ரிசன்மெண்ட் பனிஷ்மெண்ட் வந்து ஃபைன் கட்டணும். இம்ப்ரிசன்மெண்ட் 2 to 7 years கூட போகுது. கிரிமினல் டிஃபமேஷன்லாம் 2 to 7 years இம்ப்ரிசன்மெண்ட். அதுவும் நீங்க வந்து ஜஸ்ட் சொல்றது மட்டும் இல்ல, அதுக்கான எவிடன்ஸும் நீங்க சப்மிட் பண்ணணும். ஸோ கோர்ட் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா தென் ஸோ பனிஷ்மெண்ட்டும் இருக்கு. ஜஸ்ட் லைக் தட் சூட் போட்டுட்டீங்க, சரி அவ்வளவுதான், கேஸ் டிஸ்மிஸ்ட், அந்த மாதிரி இல்ல. யூ வில் ஹாவ் டு பே அ ஃபைன் பே பண்ணி தான் ஆகணும். ஸோ அதெல்லாம் இருக்கு. அது வந்து கோர்ட் டிசைட் பண்ணும், அது ஃபைனா இல்ல இம்ப்ரிசன்மெண்டா. ஃபைனா இருந்தாலும் எவ்வளவு ஃபைனு, ஸோ அதெல்லாம் இருக்கு. இல்ல கேஸ் போடுறவங்க இந்த மாதிரி போடலாம் தானே. எனக்கு வந்து அவங்க இப்படி பேசிட்டாங்க, எனக்கு வந்து இதுக்கு வந்து அவ்வளவு அமௌண்ட் வேணும் அப்படின்னு கேட்க முடியுமா? டெஃபினெட்லி. அந்த பெட்டிஷன்ல பிரேயர்ல போட்டிருப்பாங்க, இவங்க வந்து எனக்கு இவ்வளோ மென்டல் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க சோஷியல் மீடியால, இதனால எனக்கு வந்து பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சோ, இல்லை என்னோட மென்டல் ஆகினி ஆயிடுச்சு, ஸோ எனக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் கொடுக்க சொல்லுங்க, ஃபைன் கட்ட சொல்லுங்க. ஸோ கோர்ட் வந்து கன்வின்ஸ் ஆயிடுச்சு, ஓகே நிஜமாவே இவங்க எஃபெக்ட் ஆயிருக்காங்க, அது மூலியமா அவங்களோட பிஸ்னஸ்லாம் போயிருக்கு, அந்த மாதிரினா அஃப்கோர்ஸ் ஆர்டர் வில் பி கிவன் வித் ரிகார்ட் டு த ஃபைன் அமௌண்ட். ஒரு 1 மந்த்துக்குள்ள நிறைய போக்சோ கேஸ் வந்து ஃபைல் ஆயிருக்கு. இதுல வந்து நிறைய பேர் சொல்லாமையும் இருக்காங்க. நிறைய பேர் வந்து அது வெளில வேண்டாம், நம்ம போனா அது வந்து நமக்கு கஷ்டமாயிடும், நம்ம குழந்தைக்கு ஃபியூச்சர் பாதிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அது வெளில சொல்லாம இருக்காங்க. எதனால வந்து அவங்க வெளில சொல்லாம இருக்காங்க? வெளில சொன்னா ஏதாவது கஷ்டமா இருக்குமா அவங்களுக்கு? பேசிக்கா ஏன் யாருமே வெளியே வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பயம், இது வந்து எஃபெக்ட் ஆகும். கரெக்டா? பிகாஸ் இப்போ நிறைய பேருக்கு கோர்ட்ல வந்து கேஸ் ஃபைல் பண்ணணும்னாவே பயம், ஐயோ கோர்ட்டுக்கு வரணுமா, நம்ம ஃபேமிலிலாம் கோர்ட்டுக்குலாம் போகாது, நம்ம 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 குடும்பம் ஸ்டேஷனுக்குலாம் நிக்காது, ஸ்டேஷன்லாம் போய் தொட மாட்டோமே, நம்ம எதுக்கு போகணும். ஸோ அது வந்து ஒரு டேபு மாதிரி ஆயிடுச்சு. கரெக்டா? ஸ்டேஷன் போகணும், கோர்ட் போகணும்னா அது ஒரு இட்ஸ் பிகம் லைக் அ டேபு. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம ட்ரெடிஷன், நம்ம கல்ச்சர்லாம் பார்க்கும்போது பெண் குழந்தை வந்து ஸ்டேஷன் வரணும், கோர்ட் வரணும்னா அது இன்னும் ஒரு டிஃபிகல்ட்டி. ஸோ நமக்கு நமக்கு வந்து நிறைய கிளையன்ஸே இந்த மாதிரி நடந்து ப்ரொசீட் பண்றதுக்கு ஏன் பயப்படுறாங்கன்னா, இப்போ நிறைய டிஃபிகல்ட்டிஸும் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸும் இருக்கு. இப்போ நம்ம வேற ஏதாவது கேஸ்னா கிளைண்ட் வர வேண்டாம், பெட்டிஷனர் வர வேண்டாம், அட்வொகேட்டா நான் வந்து அப்பியர் ஆயிடுவேன், ரெப்ரசென்ட் பண்ணிடுவேன். கரெக்டா?
பட் when it comes to such serious offenses, especially women related offense or child related offense வந்து அந்த victim வந்து பிக்சர்ல வருவாங்க. இப்போ இந்த போக்சோ நடந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு அசால்ட் நடந்திருக்கு, கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்கணும்ல. கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு அந்த பாப்பா தான் வந்து சொல்லணும். மகிழா ஸ்டேஷனுக்கு போய் இன்ஸ்பெக்டர் கிட்ட இதெல்லாம் நடந்ததுன்னு அவங்க தான் சொல்லணும். அவங்க தரப்புல யாருமே சொல்ல முடியாது. ஸோ இப்போ அதே குழந்தை தான் கோர்ட்டுக்கும் வந்து ஹேஸ் டு கிவ் எவிடன்ஸ் கொடுக்குறாங்களா, விட்னஸ் கொடுக்குறாங்களா, என்னவோ அவங்க வந்து தானே ஆகணும். ஸோ இதெல்லாம் பயந்துட்டு நிறைய ஃபேமிலிஸ் வந்து எதுக்கு, சரி ஒரு தப்பு நடந்தது, நம்ம 4 பேருக்கு தெரிஞ்ச விஷயம், அது அப்படியே போயிடட்டும் அப்படின்னு சொல்லியும் நிறைய பேர் வராங்க. இல்ல குழந்தை வந்துதான் ஆகணுங்கிறது கட்டாயம். ஏன்னா அவளை மென்டலி அவளுக்கு ஏதாவது பாதிக்கும் இல்லையா அந்த ஆமா போட்டோலாம் பார்க்கும்போது. ஆமா, டெஃபினெட்லி. பட் அவங்க வந்துதானே ஆகணும். அவங்க தரப்புல வேற யாருமே பேச முடியாது. இப்போ ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க சப்போஸ் அந்த அந்த விக்டிமால போக முடியலன்னா ஸ்டேஷன்ல இருந்து லேடி இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து வீட்டுக்கு வந்து அதுவும் எடுத்துப்பாங்க. பட் என்ன பண்ணாலும் அல்டிமேட்லி விக்டிம் வந்து அந்த பிக்சர்ல வந்துதான் ஆகணும். ஸோ இதெல்லாம் நினைச்சிட்டு தான் நம்ம நம்ம அம்மா அப்பா ஃபேமிலிஸ் வந்து கொஞ்சம் தயங்குறாங்க, சரி இது விட்டுறலான்னு. ஸோ அந்த மாதிரி அதுதான் இப்போ மீடியா சேனல்ஸே நிறைய பேர் என்ன சொல்வீங்கன்னா, நீங்க வந்து வெளியே வந்து சொன்னாதானே ஏதாவது பண்ண முடியும், எல்லாருக்கும் தெரியட்டும்னு சொல்றீங்க. அது ஈஸி, நமக்கு நடந்தாதான் நமக்கு தெரியும். கரெக்டா? ஈஸி டு சே நீங்க போல்டா வந்து வெளியே வந்து சொல்லுங்கன்னு. பட் அது ஏன் வர முடியாது, அதுல எவ்வளோ டிஃபிகல்டிஸ் இருக்குன்னு தெரியும். இப்போ ஒரு பெண்ணா இருந்துட்டு அவ்வளோ கேர்ஃபுல்லா காஷியஸா இருக்கணும். கரெக்டா? ஒரு பிளாக்மெயில் வந்துருச்சுன்னா கூட அது ஃபியூச்சர் லைஃபை எஃபெக்ட் ஆகும். ஸோ அதெல்லாம் நினைச்சுதான் சில பேர் வந்து வெளியே வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ அதுவும் இட் இஸ் அதெல்லாம் நிஜமாவே அந்த ஸ்ட்ராங் மைண்ட் வேணும். வெளியே வந்து சொல்லாம, உங்களுக்கு ஒரு தப்பு நடந்துருச்சு, பட் அது உள்ள வச்சுட்டு நீங்க வெளியே வந்து சொல்லாம இருக்கிறதுன்னா அதெல்லாம் பெரிய விஷயம் தானே. ஸோ இதுதான். இல்ல மேம், இப்போ ஒரு 1 மந்த் எடுத்துங்களேன். இந்த 1 மந்த்ல நிறைய போக்சோ வந்து ஃபைல் ஆயிருக்கு. இதுக்கெல்லாம் என்ன ரீசன் நினைக்கிறேன் மேம்? லா படி இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தா இந்த மாதிரி வர சான்ஸே இல்லை அப்படின்னா என்ன ஒரு தண்டனை கொடுக்கணும்? லா படி என்ன தண்டனை கொடுக்கணும்னா ஹையஸ்ட் பனிஷ்மெண்ட். இப்போ நம்ம மக்கள் என்ன சொல்றோம், நமக்கு வர கோவத்துல என்ன சொல்றோம், அவனை வந்து வெட்டிடுங்க, அவனை வந்து சுற்றுங்க, அதெல்லாம் சொல்றோம். பிராக்டிக்கலி அது நடக்க முடியாது. பிகாஸ் அது வந்து ப்ரொசீஜர் வைஸ் நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கு, நிறைய பிரச்சனை வரும். ஓகேவா? அது செகண்ட் கொஸ்டின். இன்னொன்னு, பனிஷ்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். கரெக்டா? இப்போ அப்ராட்ல இருக்கிற மாதிரி பனிஷ்மெண்ட் வந்து சிவியரா இருக்கணும். ரொம்ப சிவியரா இருந்தாதான் அட்லீஸ்ட் அடுத்தவங்க யாராவது இந்த மாதிரி தப்பு பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் பயந்துட்டு, ஐயோ இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா நம்ம இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணமோன்னு நினைப்பாங்க. ஸோ பனிஷ்மெண்ட் வந்து இட் ஹாஸ் டு பிகம் ஸ்ட்ரிக்ட். அது வந்து நம்ம கையில இல்லை. இட் ஹாஸ் டு பி டிசைடட் பை த இட் ஷுட் பி டிசைட் இன் த ஹவுஸ். கரெக்டா? ஸோ அது டிசைட் பண்ணணும். இன்னொன்னு, ஏன் இந்த ரீசன் நடக்குதுன்னா, இப்போ ஆக்சுவலி இந்த 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 இன்சிடென்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எல்லாரும் வந்து போதையில வந்து கம்ப்ளீட்லி அடிக்டட் டு ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸ். இப்போ இந்த மாதிரி பண்ற ஆட்களே அவங்கள பார்த்தவே உங்களுக்கு தெரியும், அவன் வந்து ஹி இஸ் இன்டாக்சிகேட்டட், குடிச்சிருக்கான், இல்ல ட்ரக்ஸ் இருக்கா ஏதோன்னு. ஸோ யூ ஹாவ் டு ப்ரிவென்ட் ட்ரக்ஸ் ஆல்சோ. அதுக்கு தான் நம்ம கவர்மெண்ட் வந்து தே டேக்கிங் சிவியர் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. நல்லா பண்ணிருக்காங்க. அவங்க வந்து உட்கார்ந்து ஒரு 20-25 டேஸ்லயே எக்ஸலன்ட் ஜாப். ஸோ இந்த ப்ரிவென்டிவ்ஸ்லாம் பண்ணாலும் நம்ம வீட்டுல வந்து அல்டிமேட்லி யூ ஹாவ் டு ப்ரொடெக்ட் யுவர் சைல்ட். நம்ம குழந்தைய நம்ம தான் ஃபர்ஸ்ட் பாத்துக்கணும். இவங்க பாத்துப்பாங்க, அவங்க பாத்துப்பாங்கன்னு டிபெண்ட் பண்ணியும் நம்மளால இருக்க முடியாது. ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் அட் ஹோம். ஃபேமிலியா இருக்கட்டும், அப்பா அம்மாவா இருக்கட்டும், ஸ்கூல்ஸா இருக்கட்டும், பசங்களுக்கு வந்து யாரு சொல்றது கேட்கணும், யாரு சொல்றது கேட்க கூடாது, குட் டச் பேட் டச், இப்ப வரைக்கும் நிறைய பசங்களுக்கு தெரியல. 6-7 இயர்ஸ் ஆனாலும் அவங்களுக்கு கரெக்டா தெரிய மாட்டேங்குது. அவங்க ஒருத்தவங்க வந்து தப்பா அப்ரோச் பண்றவன் எப்படி பிஹேவ் பண்ணுவான்னு பசங்களுக்கு அது தெரியாது. அதனால யாரு கத்து கொடுப்பாங்க? கவர்மெண்ட்டா வந்து சொல்லி கொடுக்கும். எவ்வளவு வீட்டுக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க? கரெக்டா? பேரண்ட்ஸா நம்மளும் ஏதாவது பண்ணணும். சோ அகைன் அதுதான், இது ஏன் நடக்குதுன்னா எல்லாரையும் பிளேம் பண்ணிதான் ஆகணும். பார்க்கும்போது இந்த இஷ்யூ, கோயம்புத்தூர் இஷ்யூ பார்க்கும்போதும் அம்மாவோ அப்பாவோ யாரு வீட்டுல இருந்தாலும் நீங்க ஏதாவது பண்ணிருந்தா இது நடந்திருக்காதுல்ல. சோ ஐ வில் பிளேம் எவ்ரி ஒன். பிளேம் பண்ணும், சப்போர்ட் பண்ணணும்னா எல்லாரையும் சப்போர்ட் பண்ணும். எனக்கு ஒரு டவுட். இப்ப தூக்கு தண்டனை குடுக்குறாங்க, அது வந்து தண்டனை இத்தனை வருஷம் அவன் ஜெயில இருந்துட்டு தான் அந்த தூக்கு தண்டனையா, இல்ல ஸ்பாட்லயே தூக்கு தண்டனை கொடுப்பாங்களா?
நோ டெத் பெனால்டி சொல்லிட்டாங்கன்னா அது டெத் பெனால்டி தான். ஓகேவா? இப்ப தூக்கு தண்டனை ஒரு நபருக்கு கொடுத்துட்டாங்கன்னா மேம், ம். ஸ்பாட்லயே தூக்கு தண்டனை போடுவாங்களா? இல்ல தண்டனை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் தூக்கு தண்டனை போவாங்க? அது வந்து இட் வேரிஸ் வித் ஜட்ஜ்மெண்ட் டு ஜட்ஜ்மெண்ட். இப்போ போக்சோ மேட்டர்ஸ் வந்து இப்போ ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து வெளியிட மாட்டாங்க. பிகாஸ் அது டு மெயின்டைன் பிரைவசி அண்ட் டு ஆல்சோ ப்ரொடெக்ட் த விக்டிமை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக. பட் யூஸ்வலா ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து ஒரு ஒரு 5-6 இயர்ஸ் இருந்துட்டு யூனோ ஜெயில இருந்துட்டு இம்ப்ரிசன்மெண்ட் ஆஃப் 5 or 10 years 7 to 10 years இருந்துட்டு அதுக்கப்புறம் டெத் பெனால்டி அந்த மாதிரி போடுவாங்க. இப்போ டெத் பெனால்டின்னு சொல்லிட்டாங்க. தே வில் கோ ஃபார் அப்பீல். இப்ப தூக்கு தண்டனை கொடுத்த அந்த கைதி வந்து அப்பீல் பண்ணலாமா? டெஃபினெட்லி. அப்பீல் இஸ் ஆர் கான்ஸ்டிடியூஷனல் ரைட். ஸோ யாருக்கு என்ன ஆர்டர் வந்தாலும் அப்பீல்னு ப்ரொவிஷன் இருக்கு. அவங்க அப்பீல் பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி மேட்டர்ல இப்போ இந்த விளாத்திக்குளம் இஷ்யூவே எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுதான் போக்சோ இஸ் அட்ராக்டட், மர்டர் இஸ் ஆல்சோ அட்ராக்டட். ஸோ போக்சோ கேஸ் வந்துருச்சுனாவே அது அப்பீல் கோர்ட் மேல் கோர்ட்டும் அதே ஆர்டர் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அவனுக்கு அப்பீல்ல வந்து அவனோட ஃபேவர்ல எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. Yes. So they will maintain the same thing, death penalty. ஓகே மேம். உங்க நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி மேம். Thank you.